தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. 15:1-26 சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும், எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கட்டும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆவியாம் இறைவா, இணையற்ற தலைவா, புது வாழ்வேமக்குள் பொழிந்தருளும். புது வாழ்வேமக்குள் பொழிந்தருளும். உயிரளிப்பவரே, நிறைவளிப்பவரே, உள்ளத்தில் வாழும் உயர்தலைவா, உள்ளத்தில் வாழும் உயர்தலைவா. ஆவியாம் இறைவா, இணையற்ற தலைவா, புது வாழ்வேமக்குள் பொழிந்தருளும். புது வாழ்வேமக்குள் பொழிந்தருளும். சாந்தி தருபவ, சக்தி தருபவ, உள்ளத்தில் வாழும் உயர்தலைவா, உள்ளத்தில் வாழும் உயர்தலைவா. ஆவியாம் இறைவா, இணையற்ற தலைவா, புது வாழ்வேமக்குள் பொழிந்தருளும். புது வாழ்வேமக்குள் பொழிந்தருளும். திருப்பாடல் 19. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மணவரையிலிருந்து புறப்படும் மணமகளைப் போல அது வருகின்றது. பந்தயத்தில் ஓடும் வீரரைப் போல அது தன் பாதையில் ஓடுகின்றது. அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது. அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது. அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களுக்கு ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேட அணையினின்றும் சிந்தும் தேனினும் இனிமையானவை. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவற்றை கடைபிடிப்பதற்கு மிகுந்த பரிசுண்டு. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1. இறை சொற்றொடர்கள் 40-45 முடிய. ஒரு நாள் தொழுநோயால் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார்.
ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். இதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். செய்த ஒவ்வொரு பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகிறோம். புலந்திருக்கின்ற இந்த புதிய நாளிலே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டியோம். முத தூய் ஆவியானவருடைய கொடைகளாலும் வரங்களாலும் எங்களை நிரப்பி எங்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அர்ச்சித்து நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களையும் குழந்தை இயேசுவின் வழியாக எங்களை ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுகிறோம். குழந்தைகள் எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் இருக்கின்றார்களோ இந்த குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தந்தரலும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வரமாக வேண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்த ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறும் பிள்ளைகளாக உமது நாமத்தை போற்றும் பிள்ளைகளாக வாழக்கூடிய வரம் வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். மன்றாட்டுக்கள். இறைவா, இந்த அதிகாலை வேளையிலே இந்த இளம் காலை வேளையில் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும், இந்த ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும் குழந்தைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த குடும்பத்திற்கு நிகழ்த்தி, இந்த நபருக்கு நிகழ்த்தி நீர்தாமே பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று தொடர்ந்து விசுவாச பாதையில் வாழ வரம் தர வேண்டும் என்று உம்மிடம் வேண்டுகிறோம். இறைவா, நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கின்ற நோய் நொடிகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள், கடன் தொல்லைகள், கவலைகள் அனைத்தையும் அகற்றி எங்களுக்கு புத்துயிர் தந்து எங்களை வாழ்விக்க வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகிறோம். இறைவா, பொங்கல் விழாவை கொண்டாடுவதில் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கின்ற தமிழக மக்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து பெற்றிருக்கின்ற இந்த அன்பிலே பண்பிலே தைப்பொங்கல் விழாவின் ஆசீர்வாதத்திலே எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடு இருக்கவும், இன்று போல் என்றும் மகிழ்வோடு இருக்கவும், பொங்குகின்ற இந்த பொங்கல் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் குறிப்பாக விவசாயிகளுடைய நிலங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தந்திரல மிடம் வேண்டுகிறோம். இறைவா, விவசாயிகள் ஒவ்வொருவர் மீதும் நீர் இரக்கம் கொண்டு அவர்களுடைய நிலங்களை எல்லாம் ஆசீர்வதித்து நாங்கள் உண்கின்ற ஒவ்வொரு உணவும் அங்கிருந்தே நாங்கள் பெறுகிறோம் என்பதையும், விவசாயிகளுக்கும் நிலங்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் நாங்கள் வீட்டிலே வளர்க்கின்ற சிறு சிறு உயிர்களுக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து நாங்கள் வாழ்ந்திட உம்மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். ஜெபிப்போமாக. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இயேசுவே, விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். நாங்களும் குணம் பெற்ற மக்களாக உமக்கேற்ற வாழ்வை நாங்கள் வாழ, இந்நாளின் பொங்கல் மகிழ்ச்சி இந்நாளும் திளைத்திட, விவசாய நிலையங்கள், அதில் உழைக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்கள், உயிரினங்கள், ஆடு மாடுகள் அனைத்தையும் ஆசிர்வதித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். அனைவரும் தைத்திங்கள் பொங்கல் விழா வாழ்த்துக்கள்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.